நான் உங்கள் ஆத்ம தோழி லலிதா. இறை தேடல் கொண்ட அனைத்து ஆத்ம உள்ளங்களுக்கும் இத்திருமூலர் திருமந்திரத்தின் பயன்களும் திருமூலர் சித்தரின் ஆசிகளும் ஈசனின் பரிபூரண அருளும் கிடைக்கட்டும். குரு வாழ்க, குருவே துணை. திருமூலர் திருமந்திரத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிறது அறம் செய்வான் திறம், அதாவது தான தர்மம் செய்பவர்களின் பெருமைகளை பற்றி பார்க்க போகின்றோம். பாடல் 251. தாமறிவாரண்ணல் தாழ்பணிவாரவர் தாமறிவாரறந்தாங்கி நின்றாரவர் தாமறிவார் சிவதத்துவராவார்கள் தாமறிவார்க்கு தமர்பரனாமே. அதாவது அண்ணல் என விளங்கும் ஈசன் திருவடியை பணிந்து நிற்பவர் தன்னை தாமே அறிவார். தன்னை அறிந்தவர் தன்னை போல் எல்லா உயிரையும் கண்டு எவருக்கும் தீங்கு செய்யாத அன்புள்ளம் கொண்டவராய் அறவழியில் தாம் நின்று வாழ்ந்திருப்பார். தம்மை அறிந்தவரே நான் அது ஆகும் சிவதத்துவமாகிய மெய்ஞானி ஆவார். இவ்வாறே தன்னை தாமறிந்து தவம் புரியும் உத்தமருக்கு ஈசன் ஒருவனை சொந்தக்காரனாக நிற்பான் என்கின்றார். பாடல் 252. யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கின்னுரை தானே. அதாவது இறைவனை போற்றி அர்ச்சிப்பதற்கு எல்லோருக்கும் எளிதில் கிடைக்கும் பில்வம் போன்ற ஒரு பச்சிலையே போதும். யாவருக்கும் பசுவுக்கு ஒரு வாயளவு பசும்புல்லை பறித்து உணவாக தருவது சிறந்த நற்செயல் ஆகும். யாவருக்கும் தாம் உண்ணும் போது பசியென்று வருவோர்க்கு ஒரு கைப்பிடி சோறு கொடுப்பதும் தர்மமாகும். இந்த அறங்களை விடவும் அனைவரிடமும் அன்பு காட்டி இனிய நற்சொற்களை பேசுவது மேலான தர்மம்தானே என்கின்றார். பாடல் 253. அற்று நின்றாருண்ணும் ஊனே அறநின்றும் கற்றன போதம் கமழ்பவர் மானிடர் உற்று நின்றாங்கொரு கூவர் குலத்தினர் பற்றி வந்துண்ணும் பயனறியாரே. அதாவது பற்றி யாவும் அற்று ஈசன் ஒருவனையே பற்றி நின்று தவம் செய்யும் சிவஞானிகளுக்கு உண்ண உணவளிப்பதே மேலான தர்மம் என்று கற்கும் நீதி நூல்கள் யாவும் கூறும். இப்படி பல நூல்கள் சொல்லும் ஞானங்களை கற்று அறிவை அறிந்ததாக கூறும் மானிடர்கள் நீர் நிறைந்த ஆற்றங்கரையினிலும் குளக்கரையிலும் தன்னில் நின்ற ஈசனையே உற்று பற்றி தவம் புரியும் சிவஞானிகளை கண்டு அழைத்து வந்து தன் இல்லத்தில் உணவு உண்ண செய்வதினால் அடையும் பயனை அறியார்களே. ஞானி உண்ணும் உணவினால் தன் பிறவியில் வந்த வினைகளும் வருகின்ற வினைகளும் ஒழிந்து போவதை உணரார்களே என்கின்றார். பாடல் 254. அழுக்கினை ஓட்டி அறிவை நிறையீர் தழுக்கிய நாளில் தருமமும் செய்யீர் விழித்திருந்தென் செய்வீர் வெம்மை பறந்து இழிக்கவன்றென் செய்வீர் ஏழை நெஞ்சீரே. அதாவது பிறவியில் சேர்ந்து நிற்கும் ஆணவம் கண்மம் மாயை என்ற அழுக்கினை அழிக்கும் அறிவை அறியீர். அந்த அறிவை தெளிவாக்கி அறிவிலேயே நிறைந்து நினைக்கும் தியானத்தில் நிற்க மாட்டீர். செல்வமும் வசதிகளும் தழுவி நின்ற நாளில் தர்மங்களை செய்ய தவறிவிட்டீர். கண்ணை விழித்திருந்து பார்த்திருந்தாலும் யமன் வரும் காலத்தில் என்ன செய்வீர்கள்? நோய்கள் பரவி உடம்பு கெட்டு போய் உயிர் விட்டு போகும்போது என்ன செய்வீர்கள்? இதனை தடுக்கும் ஈசனை அறியாமல் நோய் கொடுமையினால் வினை வழியே செல்லும் ஏழை நெஞ்சை உடையவர்களே என்கின்றார். பாடல் 255. தன்னை அறியாது தான் நல்லன் எண்ணாதிங்கின்மை அறியாதிலையரென்றோராது வன்மையில் வந்திடும் கூற்றம் வருமுன்னம் தன்மையும் நல்ல தவம் செய்யும் நீரே. தன்னை அறியாது இருப்போர் உயிரை தனக்கு தெரியாமல் கொண்டு போய் விடுவான் இந்த யமன். எவன் எப்பேற்பட்டவனாய் இருப்பினும் இப்பூமியில் நல்லவன் என்ற பெயர் பெற்றவனாயிற்றே என்று எண்ணாது இவன் இல்லாதவன் ஏழை என்றோ அறியாது இவன் வயதில் இளையவன் என்றோ ஆராயாது விதி முடிந்தால் ஒரு நொடியில் வந்து உயிரை பறித்து சென்று விடுவான் யமன்.
அந்த கூற்றன் வரும் முன்பே உடலில் உயிர் இருக்கும் தன்மையை அறிந்து நல்ல தர்மங்களையும் தவத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும். அதுவே யமனை வெல்லும் வழியாகும் என்கின்றார். பாடல் 256. துறந்தான் வழிமுதற் சுற்றமும் இல்லை, இறந்தான் வழிமுதல் இன்பமும் இல்லை, மறந்தான் வழிமுதல் வந்திலன் ஈசன், அறந்தான் அறியும் அளவறிவாரே. அதாவது முற்றும் துறந்த துறவிக்கு அந்நாள் முதல் எந்த சுற்றமும் உறவும் இல்லை என்றாகிவிடும். உடலில் முதலாக நின்ற உயிர் போய் இறந்துவிட்டால் இவ்வுலக இன்பங்கள் எதுவும் இல்லை. அறநெறியில் நின்று தவம் செய்ய மறந்தால் அவருக்கு உயிர் துணையாக நின்ற ஈசனும் வழிகாட்டவே வரமாட்டான். இதை அறியும் அறிவை அறியாமல் அறச்செயலான தவம் செய்யும் முறையை பயிலாமல் யமனிடம் விதிப்படியே சிக்கி அழிந்து போகின்றனரே என்கின்றார். பாடல் 257. தான் தவம் செய்வதாம் செய்வத் தவ்வழி மான் தெய்வமாக மதிக்கும் மனிதர்காள் ஊன் தெய்வமாக உயிர்க்கின்ற பல்லுயிர் நான் தெய்வம் என்று நமன் வருவானே. அதாவது தவம் செய்வதுதான் முற்பிறவியில் செய்த தவத்தின் பயனாக விட்டகுறை உள்ள உயிர்களுக்கே அமையும். அத்தவ வழியை நாடாமல் பெண்ணையே தெய்வமாக மதிக்கும் மனிதர்களே உடலில் தெய்வமாக உயிர்க்கின்ற ஈசனை உணர்ந்து அவன் அருளை அடைய தவம் செய்ய முயலுங்கள். அவனால்தான் பல்லுயிரும் படைக்கப்பட்டுள்ளது. அவன் நம்முடலில் நான் எனும் தெய்வமாக வீற்றுள்ளான். அவனை அறியாது போனால் கடைசியில் நானே தெய்வம் என்று யமன் வந்து உயிரை கொண்டு போவானே என்கின்றார். பாடல் 258. திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இளைப்பினை நீக்கும் இருவழி உண்டு கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன் விளைக்குந் தவமரம் மேற்றுணையாமே. அதாவது நாம் வாழ்ந்து திளைக்கும் வாழ்வும் இப்பிறவியும் வினை பயனால் வந்தது. நடுக்கடலில் வீழ்ந்து தவிக்கும் போது கரையேற்ற வந்த தோணி போல இவ்வுலக வாழ்வில் வீழ்ந்து கரையேற முடியாமல் தவிக்கும் போது அத்துன்பத்தை நீக்கி இளைப்பாறுவதற்கு 2 வழிகள் இருக்கின்றது. தன் சந்ததிகளுக்கும் தனக்கும் மறுபிறப்பில்லாத புகழ் உடையவனாக ஈசனை அடைவதற்கு செய்யும் தவமும் தர்மம் என்ற 2ம்தான் மேலான துணையாகும். இந்த 2 வழிகளும் தனக்கும் நம்முடைய சந்ததிக்கும் துணையாகி எல்லா தீமைகளையும் நீக்கி சுபீட்சத்தை தரும் என்கின்றார் திருமூலர். பாடல் 259. பற்றதுவாய் நின்ற பற்றினை பார்மிசை அற்றம் உரையான் அறநெறி கல்லது உற்றுங்களால் ஒன்றும் ஈந்ததுவே துணை மற்றண்ணல் வைத்த வழி கொள்ளுமாறே. அதாவது பற்றதுவாய் இவ்வுடலில் பற்றி நின்ற பரம்பொருளை பற்றி நின்று தவம் புரிய வேண்டும். அத்தவத்தில் குற்றமில்லாது இருந்து இவ்வுலகில் எவரையும் குற்றம் சொல்லாது அறநெறிகளை கைவிடாது உற்ற நேரத்தில் ஒருவருக்கு செய்யும் தர்மமே நம் உயிருக்கு உற்ற துணையாக இருந்து காக்கும். இதுவே பரம்பொருளாக விளங்கும் அண்ணல் மோட்ச வீட்டை சேருவதற்கு வைத்த வழி என்பதை உணர்ந்து தர்மத்தையும் தவத்தையும் செய்யுங்கள் என்கின்றார் திருமூலர். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.